நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம வந்து பெண்கள் உலகம்ன்றதே ஒரு வித்தியாசமான உலகம் இல்லையா? ஸோ பல நூற்றாண்டுகள் பல முன்னேற்றங்கள் இருந்தால் கூட பெண்களுக்கான உலகம்ன்றது இன்னும் வந்து ஆண்கள் அளவுக்கு சுதந்திரமானதா, அவங்க முடிவுகளை அவங்களே எடுக்க முடியுமான்னு கண்டிப்பாக கிடையாது. பல சூழ்நிலைகளில் வந்து இந்த கதையும் அந்த வகையை சேர்ந்தது தான். பெண்கள் உலகத்தில் வந்து எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை விதமான மாற்றங்கள், அதை அவங்க எப்படி எதிர்நோக்குறாங்க அப்படின்றத ரொம்ப தத்ரூபமாக அழகாக ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொல்லக்கூடிய, ஆனால் ரொம்ப சுருக்கமாக ஒரு சில வரிகள்லையே அவங்க வாழ்க்கையை வந்து அப்படியே வந்து அழகாக சொல்லக்கூடிய கதை தான் இது. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கேட் ஷோப்பின் அப்படின்ற ஒரு முன்னோடி எழுத்தாளரோட கதை தான். ரொம்ப அற்புதமான கதைன்னு சொல்லலாம். நான் வாங்க நண்பர்களே, இந்த கதைக்குள்ளே நம்ம போகலாம். எழுத்துலகில் முன்னோடி, பெண்ணியத்தில் ரொம்ப பெரிய எழுத்தாளர். இவங்களோட பல சிறுகதைகள் பலரை வந்து ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையிலையும் அதே சமயத்தில் சர்ச்சைக்குள்ளாகவும் இருந்திருக்கு. அமெரிக்கர், கிரியோல் அப்படின்ற ஒரு மொழி, ஆங்கிலத்திலேயே ஒரு ஃப்ரெஞ்சு கலந்த ஒரு லோக்கல் மொழி, வட்டார மொழின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு அந்த மக்களை பற்றி நிறைய எழுதினவங்க. இந்த கதையோட பேர் வந்து த அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராதது. ஸோ கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ராண்டால் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து டாரத்தியா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரிவு அவங்களுக்குள்ளே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு நடுவில் ஒரு பிரிவு வந்ததுன்னா அது எவ்வளோ கொடுமையானது, எவ்வளோ கொடூரமானது, எவ்வளோ கஷ்டமானது அந்த இரண்டு பேருக்கும் அப்படின்றத அந்த கதையில் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. அவங்க வந்து அதாவது ரொம்ப கையை பிடிச்சிக்கிறாங்க, அணைச்சிக்கிறாங்க, முத்தங்கள் பரிமாறிக்கிறாங்க. ஸோ பிரியவே ரொம்ப மனசு வந்து அப்படியே நொறுங்கிடுது அவங்களுக்கு. எதனால் பிரிகிறாங்க, என்ன காரணன்றது கதையில் பின்னாடி வரும். அப்புறம் நடுவில் வந்து அவங்களுக்குள்ள நல்ல, அந்த காலம் இல்லையா, பழைய காலன்றதுனால நிறைய கடித போக்குவரத்து. ஒவ்வொரு கடிதத்துலேயும் அவங்க வந்து அவ்வளோ தத்ரூபமாக, அவ்வளோ உருக்கமாக தன்னோட உணர்ச்சிகளை, அதாவது அவரும் சரி அந்த டாரத்தியாவும் சரி பரிமாறிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் பிரிவு வந்து இளம் வயதில், அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடின்றது எவ்வளோ கொடுமையானது, எவ்வளோ கொடியது அப்படின்றது நம்மள்ட நிறைய பேருக்கு தெரியும். அதை தான் இந்த கதாசிரியர் இந்த கதையெல்லாம் ஆரம்பத்தில் சொல்ல வர்றாங்க. இப்போ தான் அந்த கதையில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவர் ஏன் பிரிந்தார்னா, அவருக்கு வந்து ரொம்ப சளி தொல்லை அதிகமாக இருந்தது அப்படின்ற தகவலை கதாசிரியர் சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் வர மாட்டேங்குது, மீண்டும் 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 அது அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற தகவலும் நமக்கு கதையில் வருது. இது எல்லாமே அந்த டாரத்தியா பெண் இருக்காங்களே, இளம் பெண், அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக, ஒரு அநாயிங்காக, ஒரு மனசு குடையிற மாதிரி வருத்தமாக எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு என்னடா இது இப்படி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அயற்சியாகவும் இருக்குது. அவங்க வந்து சீக்கிரம் அது முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைமில் வந்து அவரோட கடித போக்குவரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏன்னா அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கார் இல்லையா, அதனால் அவர் எழுத்து தொடர்பு வந்து குறையுது. அவரால் எழுத முடியல, அந்த அளவுக்கு நோய் வந்து அதிகமாகுது. சளி தொல்லர்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது. நம்மளோட சிகிச்சைக்கு அது வந்து முன்னேற்றம் காமிக்க மாட்டேங்குது, அதாவது குணம் ஆக மாட்டேங்குது. அப்போ டாக்டருங்களுக்கும் மருத்துவர்களுக்கும் என்ன செய்கிறதுன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை வந்து அந்த கதையில் அடுத்து வருது. இது எல்லாமே அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. அதாவது என்ன, இப்போ அடங்க முடியாத ஒரு துயரம் மாதிரி மாறிடுது அவளுக்கு. அவங்க வந்து அவனோட பக்கத்தில் போய் அவனை ரொம்ப பார்த்துக்கணும், கல்யாணம் பண்ண போகிறவர் இருக்கார் இல்லையா, அவரை ரொம்ப பார்த்துக்கணும் அப்படின்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க பெற்றோர்கள் வந்து அதை வந்து இல்லைம்மா, அவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காரு, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக தடை விதிச்சிடுறாங்க.
ஸோ அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, அந்த இளம் வயதோட தவிப்பு அந்த பெண்ணுக்கு வந்து அதை தாங்கவே முடியல. அப்புறம் திடீர்னு ஒரு தடவை என்ன சொல்கிறாங்க, இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் வந்து அவர் வாழ்ந்தால் இந்த நோய் குணமாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், இந்த சளி தொல்லை. ஸோ அதனால் தெற்கே வந்து இன்னும் கொஞ்சம் வெயில் அதிகமாக வரக்கூடிய மாநிலங்களில் போய் அங்கே ஒரு வருஷம் அல்லது 6 மாதமோ இருந்தாருன்னா நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த தகவல் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து இப்போ சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து எப்படியாவது இன்னும் ஒரு முறை உன்னை வந்து பார்த்துடணும், உன் கையை பிடிக்கணும், உன்னை அணைச்சிக்கணும், உன்னைய வந்து ஒரு தடவையாவது வந்து உன்னோட உதடுகளை வந்து நான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்லாம் அவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேஷனட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கடிதமும் எழுதுகிறாரு. இந்த பெண் வந்து அவர் எழுதின கடிதங்களை படித்து வந்து அது ஆல்மோஸ்ட் சுக்குநூறு ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேப்பர் தாளெல்லாம் கிழிந்து. ஏன்னா அத்தனை முறை அவங்க அதை படிக்கிறாங்க. ஏன்னா இது மட்டும்தான் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது இவங்க 2 பேருக்கும். அந்த காலத்தில் வந்து வேறு தொலைபேசி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இல்லையா. ஸோ இது மட்டும்தான் அந்த அவங்களோட உணர்ச்சியோட தீவிரத்தை அந்த கதாசிரியர் எப்படி காமிக்கிறாங்கன்னா, அந்த பேப்பர் வந்து சுக்குநூறு ஆகிடுது, அத்தனை முறை அவங்க வாசிக்கிறாங்க அவர் எழுதினதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் வந்து அவரோட ஓவியம் ஒன்று இருக்குது, அவரோட இளமை கால ஓவியம் ஒன்று. ஸோ தினம் அவங்க வந்து அவங்க ரூம்லேயோ இந்த சேரில் உட்காந்து அந்த ஓவியத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து அவர் எப்படி நோய் இல்லாமல் இருக்கிறப்போ எப்படி எவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸம்மாக ஒரு இருந்தார் அப்படின்றத பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போ அவங்க மைண்டில் என்ன தோணுது, இப்போ அவர் திரும்பி வரேன்னு ஒரு தடவை சொல்லியிருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த பழைய நிலைமையில் இருக்க போகிறது கிடையாது. இருந்தால் கூட நான் வந்து என்னோட முகத்திலேயோ என்னுடைய நடை உடை பாவனை இல்லையோ எந்த வித்தியாசத்தையும் நான் காமிச்சிடக்கூடாது. ஒரு அதிர்ச்சியோ அது வந்து அந்த நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இயல்பாக நடந்துக்கணும், என்னோட பழைய பிஹேவியர், என்னோட பழைய பழக்க வழக்கம் எப்படி இருந்ததோ, அவர்கிட்ட எவ்வளோ அன்பாகவும் கனிவாகவும் எவ்வளோ காதலாகவும் இருந்தனோ அதே போல் இப்பையும் நான் வந்து அவரை வந்து என்ன நிலைமையில் அவர் வந்தாலும் நான் அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் வந்து மனதார ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு மேலோங்கி இருக்குது. ஆனால் அவர் வந்து எப்படி வருவார்ன்றது இன்னும் தெரியல. அந்த நோய் வந்து அவர் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது தெரியல. இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம மனசை வந்து ஏற்றவாறு எது நடந்தாலும் நம்ம வந்து மனசை திடமாக வச்சுக்கிட்டு அவரை ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, காத்துட்ருக்காங்க. இப்போ அவர் வரார். அவங்க மைண்டில் அவங்க என்னதான் யோசித்து வச்சுருந்தாலும் அவரை நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா எலும்பும் தோலுமா இருக்கார் அவர். நோய் வந்து அவரை ரொம்பவே பாதிச்சிருது. அவர் வந்தவொடனே அவங்கள இறுக்கி ரொம்ப அணைச்சி பிடிக்கிறாரு. ஆனாலும் அதுவே அவருக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி ஆயிடுது. அவர் வந்து சோஃபாவில் சாஞ்சு தலையை பின்னாடி வச்சு மூச்சு வாங்க உட்காந்துருக்காரு. அவரோட தோல் எல்லாமே வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கு, உதடுகள்லாம் வறண்டு போயிருக்கு, முகமே ரொம்ப சுருங்கி போயிருக்கு, கண்கள்லாம் குழி விழுந்து உள்ளே போயிருச்சு. ஸோ ரொம்ப நோய் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிற நோயாளிங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. இதை வந்து அவங்க சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு அவர் வந்து பாதிக்கப்படுவார் அப்படின்றது அவங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ பழைய காலத்தில் அவர் இருந்தார் இல்லையா, ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தார் இல்லையா, அதோட ஒரு பேய் பார்க்குற மாதிரி தான் அவங்க வந்து அவர் பார்க்குறாரு. அந்தளவுக்கு ஒரு எலும்பும் தோலுமா ஒல்லியாக தோலெல்லாம் சுருங்கி போய் அந்தளவுக்கு நோய் வாய்ப்பட்டிருக்காரு. இது அவங்களால தாங்கவே முடியல. ஏன்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்தவரை நம்ம விரும்பினோம், நம்ம உன்னதமாக நேசித்தோம், நம்ம அன்பு செலுத்தினோம், அவர் இப்படி ஆயிட்டாருன்றது அவங்களுக்கு வந்து ஒத்துக்கொள்ளவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்தளவு அவரை வந்து அந்த நோய் வந்து பாதிச்சிருக்கு. இவ்வளோ உணர்ச்சி கொந்தளிப்போடு அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க திடீர்னு என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம இருதயத்தில் இருக்கிற அன்பு, அந்த காதல் முன்னாடி இருந்தது இல்லையா, அது எல்லாமே சுருங்கி காணாமல் போகுதோ அப்படின்னு திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஃபீலிங் வருது. அப்போ வந்து
அவர் வந்து சொல்கிறாரு, அந்த ரேண்டால்ன்றவர் நம்மளோட அங்கிள் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் கூட இந்த மாதிரி ரொம்ப மூச்சு வாங்கி தான் கடைசியில் வந்து இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த பயம் இல்லை, ஏன்னா மருத்துவர்கள் வந்து இப்போ ஒரு புதிய ட்ரீட்மெண்ட்டு, புதிய சிகிச்சை முறை இருக்குது. நீங்கள் வந்து தெற்கில் போயிட்டு அந்த கிளைமேட்டில், அந்த ஒரு காலாவஸ்தையில் கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ பயப்பட வேண்டாம், நம்ம வந்து ஏன் வெயிட் பண்ணணும், நான் வர்ற வரைக்கும் நம்ம வந்து நம்ம முன்னாடி திட்டமிட்ட மாதிரி நம்ம வந்து இந்த திருமணத்தை வந்து நடத்திடலாம் அப்படின்னு வந்து ஒரு நோயாளி பிதற்றுவாங்க இல்லையா, புலம்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறார். உன்னைய வந்து எப்பயுமே என் கைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஆசையாக இருக்குது, உன்னை எங்கேயும் விட்டுறக்கூடாது, 24 மணி நேரமும் உன்னைய கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்லாம் அவர் வந்து தன்னோட நிலைமையில் வந்து ரொம்ப புலம்புறாரு. அந்த பொண்ணை வந்து கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு, இறுக்கமாக அந்த பொண்ணை வந்து அணைச்சிக்கிறாரு. ஆனால் அவளுக்கு வந்து இல்லை நீங்கள் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க, நான் வந்து உங்களுக்கு தொந்தரவாக தான் இருப்பேன், நமக்கு இப்போதைக்கு நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம், சிகிச்சை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எப்படி இவர் கூடவே இருக்க முடியும், நெவர் நான் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அவங்க இருதயத்தில் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் அவர் வந்து தன்னோட இருமல், அந்த மூச்சு வாங்குறது, இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. என்னதான் எனக்கு வந்து 100% 100% நான் குணமாயிடுவேன்னு நம்பிக்கை இருந்தால் கூட வாழ்க்கைன்னா மாறி தானே வரும். ஸோ எதையுமே சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நமக்கு வந்து கல்யாணம்னு ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா என்னோட மொத்த சொத்தும் என்னோட எல்லாமே உனக்கு வந்து சேர்ந்துடும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் அவ்வளோ ரொம்ப அவசரப்படுறேன் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அந்த டைம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்பவே இருமல் வந்துடுது. உடனே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மருத்துவமனையிலேருந்து கூட வந்த ஒரு அட்டெண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு செவிலியர் நர்ஸ் மாதிரி, அவங்க உடனே பக்கத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசி அவருக்கு மூச்சு வாங்குறதுனால அவரை மெல்ல அழைச்சிட்டு படியில் இறங்கி அப்படியே வெளியில் போகிறாங்க. இதை வந்து ரொம்ப மன கஷ்டத்தோட, ரொம்ப கவலையோட அந்த பெண் வந்து, டாரத்தி பெண் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்சிருது, அவங்க ஒரு கிளம்பி போயிட்டாரு. அவங்க அப்படியே வந்து ஏதோ ஒரு அதிர்ச்சியில் அதே இடத்துல ஒரு சிலை மாதிரி உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன யோசிக்கிறேன்னே தெரியல. யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நம்ம எப்படி முடிவெடுக்கிறது, ஒரு கஷ்டமான நிலைமை இல்லையா. ஸோ இதை எந்த விதத்தில் யோசிக்கிறது, எப்படி இதை வந்து நம்ம கையாளுறது. அந்த இளம் வயதில் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தோணலை. அப்போ கொஞ்சம் ஒரு சில மணி, ஒரு 1 hour அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்களோட கிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அடிக்கும் போது தான் அவங்களுக்கு சுயநினைவு வருது. டபக்குன்னு வந்து அவங்க வந்து சுதாரித்து டக்குன்னு நார்மல், அதாவது சாதாரண நிலைமைக்கு மீண்டும் வர்றாங்க. அப்போது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல வேளை நம்ம வீட்டில் இந்த நேரத்துலன்னு பார்த்து நம்மளோட சுற்றத்தார், அம்மா அப்பா சொந்தக்காரவங்க யாரும் இல்லை, இல்லாட்டி என்ன நினைக்கிற அந்த மாதிரி கேள்வியாக கேட்டு தொலைப்பாங்க. நம்ம இந்த நிலைமையில் யார்கிட்டையும் பேசுகிற நிலைமையில இல்லை, என்ன யோசிக்கிறேன்னு தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரில, ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டு திடீர்னு தன்னோட உடைகள் எல்லாம் மாற்றிக்கிறாங்க, வெளியில் போகிற மாதிரி உடைகள்லாம் மாற்றிக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் ஒரு வண்டி இருந்திருக்கு, அதை வேகமாக எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. எங்கே போகிறோம், எவ்வளோ தூரம் போகிறோன்றதெல்லாம் அவங்க முடிவே பண்ணலை, ஆனால் வேகமாக கிளம்பிடுறாங்க. அவங்க ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அந்த யாருமே ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம், பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்றது உணர்றாங்க. அது வந்து ரொம்ப செழுமையான ஒரு கிராமத்து பகுதி மாதிரி தோணுது. நிறைய செடிகளும் பறவைகளும் சிறு சிறு ஓடைகளும் அதெல்லாமே இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு புல்வெளியில் அவங்க வந்து உட்கார்றாங்க. அந்த இயற்கையோட அவங்க மனசு வந்து லயிக்குது. அப்படியே அந்த சத்தங்களும், அந்த சின்ன சின்ன பூச்சிகளோட ரீங்காரமும், அந்த பறவைகளின் குயில் ஓசைகளும், அந்த மரங்களின் காற்றும், அந்த அசைவும் எல்லாமே அவங்க மனதை வந்து அப்படியே உருக்குது. அதில் அப்படியே லயிக்கிறாங்க அவங்க. அப்போ வந்து அவங்களோட இளமை வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு கண்ணு முன்னாடி அப்படியே ஒரு பெரிய ஆக்ரோஷமாக அவங்களுக்கு வெளியில் வருது. அவங்களோட அந்த இளமை, அந்த வயது, அந்த உணர்ச்சிகள் எல்லாமே வெளியில் வருது. அப்போது
இப்போதான் அவங்களுக்கு வந்து அந்த அவங்க வீட்டு சூழ்நிலேருந்து வெளியில் வந்து ஒரு வித்தியாசமான வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா, அது வந்து அவங்களோட உண்மையான உணர்ச்சி, அந்த கொந்தளிப்பெல்லாம் அடங்கி உண்மையான அவங்க உள்ளத்தில் என்ன தோன்றாங்களோ அதை வந்து இப்போ வெளியில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக முடியாது இந்த விஷயம், அந்த இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா வீட்டாரோ அந்த பையனோ, அது வந்து கண்டிப்பாக 1000 முறை கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லுவேன். அவனோட அத்தனை சொத்து, கோடானு கோடி சொத்து கொடுத்தாலும் இது வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் தன்னைத்தானே வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து நம்பிக்கை ஏற்படுத்திக்கிறாங்க. முடியாதுன்னு சொல்லி இப்போ தான் அவங்களோட உண்மையான எண்ண ஓட்டை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இதோட முடியுது. இது ஒரு சிறு கதை. ஒரு வாழ்க்கையில் வந்து எல்லாரும் எல்லா முடிவுகளும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவரோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல தான் முடிவுகள் எடுப்பாங்க. சமுதாய எதிர்பார்ப்புகளை மட்டும் வச்சு அவங்களால வாழவே முடியாது. ஸோ இது வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கதை எழுதுனதுனால பெண் வந்து எல்லாரும் சொல்கிறபடி கேட்டு எல்லாருக்கும் வந்து பணிஞ்சு போய் என்ன சூழ்நிலை வந்தாலும் மனசு மாறாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தபோது இந்த கதை வெளிவந்து சமுதாயத்தில் ரொம்ப விவாதிக்கப்படக்கூடிய ஒரு கதையாக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்குன்னு சொல்லி தானே சுதந்திரமாக தான் விரும்பியபடி நிறைய முடிவுகள் அவங்களால எடுக்க முடியறதில்ல. சமுதாய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்குது. இன்னுமே எவ்வளவோ முன்னேறி இருந்தால் கூட இன்னுமே சமுதாயம் வந்து நிறைய மாற வேண்டியிருக்கு அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு சான்று. தயவுசெய்து இந்த கதையோட மூலத்தில் ஒரிஜினல் அசல்னு சொல்லுவாங்க இல்லையா, கேட் சாப்பின் அந்த எழுத்தாளர் ஒரு பெண்ணிய எழுத்தாளர்களுக்கெல்லாம் முன்னோடி அவங்க. தயவுசெய்து அதோட ஒரிஜினல் இதை போய் படிங்க, நெட்டில் இருக்குது. ரொம்ப சுவையான கதை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கதைகள் படிக்கிறதுல. அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன், இந்த மாதிரி ஒரு முன்னுரை கிடைத்த பிறகு தயவுசெய்து பொறுமையாக போய் அதை படித்து அந்த சுவையை வந்து அனுபவிக்கணும் அப்படின்றத இந்த சேனலோட நோக்கம். வாரம் மீண்டும் சந்திப்போம். நல்ல உலகத்தரம் வாய்ந்த கதைகளை நம்ம வந்து பரிமாறிக்கலாம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே, நன்றி. Thank you.